திரு திருமாவளவன் திடீர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. இன்னும் தேவையில்லாம இன்னொரு கூட்டணியில உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு யார் சார் தலைமை? ஏடிஎம்கேவா இதெல்லாம் ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதனாலதான் இந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால தேர்தல் நேரத்தில் தெரியும் சொல்லியிருக்காரு. என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சாத்தியமா? அதாவது ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதைதான் சொன்னாரு, எங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். நீங்க பலமுறை கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதா தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தானே, இந்தியாவே இருக்கும். ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் திமுகங்கிற ஒரு தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கோம். அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமா, ஒரு இன்னொரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனை எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்றது சரியான ஒரு பதில் தானே அது. அப்படிலாம் ஒண்ணு அவங்க அப்பனா அவங்க என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்படுவதை பார்த்து பயப்படுகிறார்கள்னு தெரியுது. திரு சண்முகம் சிபிஎம் உடைய லீடர் என்ன சொல்றாரு, திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் 21 சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாதான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றது. தான் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார்கள். அதனால திரு சண்முகம் அவர்களே அந்த கருத்தை சொல்றாரு. அது மாதிரி திரு திருமாவளவன் திடீர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. இன்னும் தேவையில்லாம இன்னொரு கூட்டணியில உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். அதனால அவங்க எங்க கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதால்தான், அதாவது புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி நாங்க ஒத்துமையா இருக்கோம் சொல்றது அது அப்படிதானே தவிர அதை மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் உறுதிப்பட்டு வருகிறது. இன்னும் சில கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும். ஏன்னா அவங்க வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்துல அவங்க எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிறது தான் உண்மையாக இருக்க போகிறது. என்டிஏல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மட்டும்தான் உறுதியா இருக்கு, மற்ற எந்த கூட்டணியும் உறுதியாக இந்த கட்சியோட எதுவும் உறுதியாகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் சொல்றாங்க? திருமாவளவன் சொன்னாரு, சண்முகம் சண்முகம் சொல்றதுலாம் இருக்கட்டும். நீங்க திரு நயினார் நாகேந்திரனை, அவர் தான் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழ்நாடு தலைவர். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் எந்தெந்த கட்சிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு. பயத்துல பேசுறதுக்குலாம் நீங்க கேட்டுட்டு ஒரு கேள்வியா கேட்டு அதை என்னிட்ட போய் கேட்கறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டினா நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைய பார்க்கும் பொழுது 26 இல்ல 31 இல்ல 36 திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதான் உண்மை. அது எனக்கு தெரியல. அது இங்க திரு செல்வ பெருந்தகை இந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை தான் கேட்கிறேன். அதிமுக கூட்டணியில சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைக்க முடியாது எடப்பாடி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்
தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிப்பதை திரு நயினார் நாகேந்திரன் திரும்ப திரும்ப உங்களிடம் கிளிப்புள்ள மாதிரி ஊர்ஜிதப்படுத்தி வைக்கிறார். அதற்கு அப்புறம் நீங்க வந்து அவர்களெல்லாம் அதிமுக இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கிற பட்சத்துல அது அவர்களுக்குள்ள அவங்க முடிவு செய்துவார். இதுல அமமுகவை நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8 ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம். தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணிக்கு யார் சார் தலைமை? ஏடிஎம்கே தான் தலைமை. இது என்ன உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ஏற்கனவே இல்ல நீங்க திரு அமித்ஷா சொன்னதை பல உங்க தொலைக்காட்சியிலேயே வந்திருக்கு. யாரு தலைமைனா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர், நீங்க எதற்காக வந்திருக்கீங்களோ அந்த இதுல கூட அவர் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அதாவது சொல்லுங்க, முதல்வர் வேட்பாளரை பத்தி அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க அதை புரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு அதுதான் தேர்தல் நேரத்துல எங்களுக்கு உரிய தொகுதிகளை உறுதியாக பெற்று நாங்கள் போட்டிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கிறோம். எங்கள் கூட்டணியில் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரிந்து சென்ற அம்மாவின் கட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், திரு நயினார் நாகேந்திரன் சொல்வதுதான் சரியான பதிலா இருக்கணும். நீங்க சொல்றவர்கிட்ட நீங்க போய் கேட்கணும். வேற யாரையுமே பார்க்கல. அதனால என்ன இருக்கு, அதை பார்க்கணும்னு அது உங்களுக்கு ஏதாவது எதை கொளுத்தி போட்டு ஏதாவது வருமானு பாக்குறீங்க. இதெல்லாம் ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அதற்கு இடையூறாக எந்த ஒரு வார்த்தையும் எதுவும் பேசுவது நாகரிகமாக இருக்காது. நடிகர் கைதால போதை மருந்து புழக்க தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கு. மக்கள் வந்து அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் முதற்கொண்டு மாணவியர் முதற்கொண்டு இன்றைக்கு பல்வேறு வன்கொடுமைக்கு ஆள்வாவதற்கு காரணமே இந்த போதை மருந்து புழக்கம். கூலிப்படைகள் பெருக்கி இருக்கு. தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் சந்தையாக உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அளிக்க வேண்டிய அரசாங்கம் 3 தேர்தலை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். சார் இப்பதான் சார் ஒரு கூட்டணியே பலப்பட்டு வருது. தேர்தல் பொறுத்து பாருங்களா, ஒரு 6-7 மாசம் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.